ஈஸ்வரன். ரெண்டு பேருக்கு நடுவுலயும் நந்தி மாதிரி வந்தா குமார். இப்ப இவங்க 3 பேரும் இவனை தாண்டி வர முடியுமா? இவன் லேசா புரண்டாலே போதும், மண்ணோட மண்ண ஆயிடுவாங்க. எப்படி ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வந்துட்டோமா? எழுந்துறீங்க. வாங்க. நான் என் பொண்டாடி பக்கத்துல உட்காந்து சாப்பிட போறேன். டேய், சாப்பாடு போடுங்கடா. உட்காருங்க. டேய், தூக்கு இத. தூக்கு. நான் என் பொண்டாட்டியில சாப்பிட்டுக்கிறேன். சாதம் எடுத்துட்டு வா. வைடா. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. அப்பதான் அத்தான் கோவத்துல அடிச்சாலும் பிடிச்சாலும் சமாளிக்க உடம்பு தெம்பு வேணும்ல. சாப்பிடு பரமு. சாப்பிடு கண்ணுக்குட்டி. உன் புருஷன் உன்னையே நினைச்சு சமைச்சது, உன் நினைப்பிலே சமைச்சது. சாப்பிடு. என்ன இது? என்னமோ குருவி சாப்பிடுற மாதிரி. இப்படி எடுத்து இப்படி சாப்பிடணும். புரியுதா? காட்டு, காட்டு, காட்டு சொல்லும். வாய் துற. என்ன அவன் நினைச்சு சங்கடப்படுறியா? இப்ப அவனுக்கு தம்பி. டேய், என்னடா கம்முனு இருக்கா? சொல்றா. ஆமாண்ணா. அக்கா. அக்கா. அக்காவா? இவ அக்கா? நான் உனக்கு எப்படி அண்ணனாவேன்? அக்காவா அண்ணியா? நீங்களும் சொல்லுங்கண்ணா. சரிடா, அண்ணினே வச்சுக்கூடா. ஏன்னா மத்தவங்க முன்னாடி மச்சான முறை வச்சு கூப்பிட்டா அவள் நல்லா இருக்காது. அண்ணினே கூப்பிடு. சரிண்ணா. நீ சாப்பிடு. சாப்பிடு. என்ன இது? என்ன இப்படி சாப்பிடுற? தண்ணி குடி. அத்தனை சொத்தையும் கட்டி காப்பாத்தணும். இப்படி சாப்பிட்டா என்ன ஆகுது? இந்தா, நல்லா சாப்பிடு. டேய் சக்தி, அண்ணனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? அண்ணா சொல்லுடா, அப்பதானே உன் அன்னைக்கு புரியும். இந்த ஊர்ல எனக்கு எத்தனை மில் இருக்கு? 3 இருக்குண்ணா. என்னடா 3 நிறுத்திட்ட? அப்படியே சொல்லிட்டே போடா. அண்ணனுக்கு 3 மில் தான் இருக்கு நினைச்சு பிச்சைக்காய் பையன் நினைச்சுக்க போறாங்க. அண்ணனுக்கு 3 மில்லு, 2 அரிசி ஆலை, வயக்காடு, தோட்டம் தரவுன்னு ஒரு 300 ஏக்கரு, 10-15 வீடு, அப்புறம் ஒரு தியேட்டரு, அப்புறம் இந்த ஊர்ல இன்னும் எக்கச்சக்க சொத்து இருக்கு அண்ணனுக்கு. உண்மையை சொல்லிட்டடா. அப்புறம் பரமு, உண்மையை தான் சொல்றேன். சரி, உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்கும்? சொல்லு பரமு, எவ்வளவு இருக்கும்? அப்ப உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் பரமு, உன்னை பத்தி இவன் தப்பு தப்பா சொல்றான் பரமு. உனக்கு பணக்காரனா தான் பிடிக்குமாமே. ஏன்னா நீ பணக்காரி இருக்குன்னு ஆசைப்பட்டியான். நீ முத சக்தியை காதலிச்சியா? அப்புறம் செந்தில் வந்தானா? செந்தில் சக்தியோட பணக்காரனா? நீ உடனே செந்தில லவ் பண்ண ஆரம்பிச்சியா? அப்புறம் ரமேஷ் வந்தானா? ரமேஷ் செந்திலோட பணக்காரனா? நீ உடனே அவனை கட்டிக்க சம்பாதிச்சிட்ட. அடுத்து நான் வந்தேனா? இவங்க 3 பேரை விட நான் பணக்காரனா? என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டியா? இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, என் பம்ஸ் குட்டி கண்ணுல என்னை விட பணக்காரனை காட்டவே கூடாது. நல்லா வளர்த்துருக்காங்க. சரி சாப்பிடு.
ஏண்டா சக்தி ஏதோ வேலை இருக்குன்னு சொன்ன போல. ஆ? சரி 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 போடா 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 போடா. வரேண்ணே. போ 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 போ.